இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 14 21 வரையில் மத்தேயு கூறுவது, இயேசுவுக்கும் பரிசேய தலைவர்களுக்கும் சமய தலைவர்களுக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தை பார்க்கிறோம். பரிசேயர்கள் இயேசுவை எப்படி ஒழித்து கட்டலாம் என்று சூழ்ச்சி செய்யவே இயேசு அங்கிருந்து வெளியேறினார். இது ஒரு தப்பித்து கொள்ளும் மனநிலை அல்ல, மாறாக இசையாஸ் இறைவாக்கினர் பழைய ஏற்பாட்டில் சொல்லுவது போல மெசியா தாழ்ச்சியும் சாந்தமும் இரக்கமும் உள்ளவர் என்பதை மத்தேயு இங்கே வெளிப்படுத்துகிறார். இங்கே 3 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, த பிளாட், சூழ்ச்சி. பரிசேயர்கள் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று சதி செய்கிறார்கள். சாபத்து நாளில், அதாவது ஓய்வு நாளில், இயேசுவின் சீடர்கள் கோதுமை மணிகளை கொய்து தின்றதால் எப்படியாவது இயேசுவை அழிக்க வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டுகிறார்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து அவ்விடத்திலிருந்து நகர்ந்து செல்கிறார். காரணம் என்ன? இங்கே தப்பித்து கொள்ளுவது அல்ல, மாறாக நேரம் இன்னும் வரவில்லை, தந்தையால் குறிக்கப்பட்ட நேரம் இன்னும் வராததால் அமைதியாக அங்கிருந்து செல்லுகிறார். காரணம், அவருடைய பணியை தொடர வேண்டும், பணி நிறைவு பெற வேண்டும். மூன்றாவதாக, தன்னுடைய பணியை, நோய் தீர்க்கும் பணியை, குணமளிக்கும் பணியை தொடர்கிறார். நிறைய மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசு அவர்களின் நோயை குணமாக்கி ஆயனில்லா ஆடுகள் போல் இருப்பதால் தன்னை பற்றி வெளிப்படையாக யாரும் சொல்ல வேண்டாம் என்றும் அவர்களுக்கு சொல்லுகிறார். இங்கே இசையாஸ் இறைவாக்கினரின் இறைவார்த்தையை இயேசுவால் நிறைவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். கடவுளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியன் எவ்வாறெல்லாம் துன்பப்பட வேண்டும் என்பது இங்கே நிறைவு பெறப் போகிறது என்பதையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த செயல்பாட்டை மத்தேயு நற்செய்தியாளர் இவ்வாறு சொல்லுகிறார், ஜென்டில்னஸ் ஓவர் நாய்ஸ். அவர் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவர், சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், பொறுமையும் கீழ்ப்படிதலும் உள்ளவர். இரண்டாவது, பேஷன்ஸ் அண்ட் கேர், பொறுமையும் கருணையும் கரிசனையும் கொண்டவர். இயேசு கிறிஸ்து அவர்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் இருப்பதால் அவர்கள் மீது இரக்கமும் கருணையும் கொள்ளுகிறார். மூன்றாவது, குளோபல் விக்டரி. உலகெங்கும் தந்தையின் அரசையும் இரக்கமும் கனிவும் பராமரிப்பையும் வெளிப்படுத்திடவே இயேசு அவர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் தனது தந்தையின் பணியை தொடர்கிறார். நம்முடைய பணியிலும் போராட்டங்கள், பிரச்சனைகள் தொடரும். ஆனால் இயேசுவை கரம் பற்றி தொடர்ந்து நடப்போம். ஆமேன்.